ஹே டியூட்ஸ், வெல்கம் டு ஆர் ஆஃப் அனிமிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரோப்ளாக்ஸில் டெட் ரேல்ஸ் தான் விளையாட வந்துக்கிறோம். ஓகே, கேம் ப்ளே போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ நெய்பர் போட்டிருந்தேன், அதுக்கு வியூஸே போகல. ஏன் யாரும் பார்க்கலன்னு தெரில. டேய் வாங்கடா, டேய் போகலான்டா. டேய் ஐ ஹேவ் என்னடா அவன் சொல்கிறான், நான் படித்து சொல்லுங்கடா. ஐ ஹேவ் கோஸ்ட் ட்ரெயின். டேங்க இப்போ பே ட்ரெயின் வச்சுக்கிறேன் போலையே. ஓகே, ஐ எம் யூடியூபர் சொன்னானாச்சு. அவனாச்சு கூட வந்து ஆட்டோகிராஃப் கேட்பானா. என்னடா சைபர் வந்துருச்சு. சைபரில் என்னமோ சொல்லுவாங்களே, ஹேஷ்டேக் வந்துருச்சு. ஏதாச்சும் பேட் வேர்ட்ஸ்ன்னு நினச்சிக்க போகிறாங்களா? டே இதெல்லாம் ரொம்ப தப்புடா. டே ரோப்ளாக்ஸ்காரா, இதெல்லாம் ரொம்ப தப்புடா. மொத்தம் 4 பேர் இருக்கிறோம். ஒன்று ஸ்டார்ட்டு, மேட்சுக்குள்ளே போயிடலாம். டெட் ரேல்ஸ் கேம், RCM கேம்ஸ் ப்ரெசன்ஸ். ஓகே, எல்லாம் வந்தாச்சு. ஃப்ராஸ்ட் மோடில் போய்க்கிறோம். தான் நம்மளோட பொட்டி. கன்னெல்லாம் நிறையாவே இருக்குது. எடு அல்ல ஆமோ, ரைஃபிள் ஆமோ. இங்கே ஒரு ரைஃபிள், இத்தான் ரைஃபிள் கன்னே இருக்குது. சரி, இது ஷார்ட் கன்னு, ரிவால்வர், ரிவால்வர். ஓகே, எல்லாத்துலேயும் 48 இருக்குதா? கரெக்டாக இருக்குது. போட்டு சதக் புல்லட் போட்டாச்சு. அது புல்லட் போடுறது பயங்கரமாக இருக்குது. ஆனால் அவனுக்கு எடுக்க முடியாதா? ஆட்டையை போடலான்னு பார்த்தேன். ஓகே, இன்றைக்கி ஜெயிச்சா ஆகிறோம். ட்ரெண்டிங் போஸ்ட். இங்கே ஒரு கோல்டு பேர் இருக்கும். கோல்டு பேர் வேல்யூபிள். இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். 30 வந்துச்சு. எடுத்தவங்கடா, எவனாச்சும் எடுத்து போய் கோல் கன் வாங்கிட்டாங்கடா. இதோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மொத்தம் 70,000 கிலோமீட்டர் தாண்டினா நம்ம இந்த கேமை வின் பண்ணலாம். அதை வந்து ஈஸியாக தாண்டிடலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி ஜோம்பிஸ்லாம் வரும். அது மட்டும் இல்லை, ட்ரெயினுக்கு ஃபியூல் தீர்ந்து போச்சுன்னா அதுவும் நிற்கும். நிறையவே ப்ராப்ளம் இருக்கும். வாங்க காட்டுறேன். ஓகே, வாய்ஸ் ஒரு மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோல்டு. ஓகே 89 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ட்ரேடிங் போஸ்ட் காசு அழுட்டிங்களா? சரி இப்போ நம்ம போய்ட்டு 2 மெடிக்கெட் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு மெடிக்கெட்டாக பேண்டேஜ் தான். இதை எடுத்து இங்கே போடணும். போட்டுட்டிங்களா? இன்னொன்று எடுத்து போடணும். அதை அப்படியே பை கொடுங்க. கொஞ்சம் 2 எடுத்துக்கோங்க. ஏங்க போகலாங்க. சரி போகலாம். ஷெரீஃப்னு சொல்லிட்டு தானே கிடக்குது. மேலே ஏறணுமா? ஏறுறா. எங்கடா இடிக்குது? ஏறு. ஓகே. அடா கோகோன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்கிறாரு. கோக்கு நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு தேவை. அதை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த கேம் விளாடும் போது நியூஸ் பேப்பர் எரிய விட்றதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய தாட்டி எரிய விட்டுக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே அப்படி இல்லை. இது வாங்க நான் காட்டுறேன். அது வந்து வெல்டு பண்ணுறதுக்கு. வெல்டுனா அப்படியே ஒரு இது மாதிரி, என்ன சொல்கிறது, ஸ்டாச்சு மாதிரி வைக்கிறதுக்கு தான். இருங்க நான் போட்டு காட்டுறேன். லைவ்லேயே போட்டு காட்டுறேன் பாருங்கள். கியூர் ஃபவுண்ட். இதை வந்துட்டு இங்கே போட்டு டப்புன்னு அடிக்கணும். வெல்டு பண்ணி விடணும். வெல்டு பார்த்திங்களா நின்றுக்குச்சு. இதேமாரி தான் பண்ணணும். கேட்டு மாரி பண்ணணும். அடங்க வாட ஒட்டுறா வெல்டு. எவனா அவன் ட்ரெயின் எடுத்தது? டே இல்லைரா கோகு, வேணாம் கோகு. இருங்கப்பா நான் போடுறேங்க. இல்லை என்ன அவசரம்டா இவங்களுக்கு? இருறா பசங்களா, நான் போடுறேன்டா. டே இந்த நியூஸ் பேப்பராக ஒரு மென்டல் நியூஸ் பேப்பர் இருக்குது. சரி, வெல்டு போட்டாச்சு. வரும் இல்லையா? எவ்வாறா ஒருத்தன் ஃபோட்டோ மண்டையில் உடச்சி போட்டு வச்சுக்கிறேன். யாரா அவன்? இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? சரி, நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். டே ஏன்டா போய் இப்படி பண்ணுற? இல்லை ஏன்னு கேட்குறேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது? என்னடா பண்ணிட்டுக்கிறீங்க? டே பிளேயர் நேம் என்ன? இங்கே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. இதை எடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே ஒன்று போட்டுருவோம். இங்கடா போடலாம். இப்படி ஒன்று போடாம். சூப்பரு. டப் வெல்டு பண்ணியாச்சு. ஓகே, வாங்கடா கிளம்பலாம். டேடி இல்லை கண்ணு வச்சு போட்டு போடாதுடா. கோகு, ரைஹான்னு சொல்லிட்டு 3 பேர். என்டர் கிங்குன்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்கிறோம். ஓகே, வண்டி எடுங்கடா. வண்டி எடுங்கடா. எவனாச்சு போடலாம். கோன்னு போட்டு வச்சு வண்டி எடுங்கடா. எடுத்து தொலையா. ஒரு எல்லாம் எடுத்துட்டான்.
சூப்பரு. இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நம்மளோட டெட் ரயில்ஸ் கேம் ஸ்டார்ட் ஆயாச்சு. என்னடா நீ பண்ணுற? இல்லை புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி, ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எல்லாம் தடுமாறுறாங்க ட்ரெயினில். ஓகே ஓகே, என்டரிங். அதுக்குள்ளே போயிடுச்சு. சரி போடுற. டே குள்ள நேரிடாடி. என்னடா எல்லாம் காலியாகி கிடக்குது. எவனோ போட்டு தள்ளிட்டான்னு நினைக்கிறேன். நம்மளோட ப்ரோ பிளேயராக இருப்போம் போல். இது வந்து ஒரு ரோப்ளாக்ஸ் கேம் தான். ஸ்டாப்டா. டே நிறுத்துடா. டே எல்லாம் மென்டல் பாய்ஸ் நிறுத்து. நிறுத்துடா. டேய் நிறுத்துடா. இதுதான் எங்கள் மலையாளம்டா. என்ற சார என்ற பேர் ஜோசப் குருவிலா. தெரியுமாடா உனக்கு? என்ன எழவி அது? டே வாங்கடா. டே எல்லாம் வாங்க சீக்கிரம் வாங்க. இப்போ நம்ம வந்துட்டு அங்கே போகிறோம். போகலாம் ரைட். அரைஜி வானோ டன் முஜ பேச்சானோ டன் அரைஜி வானோ மே உக்காங். ஏடா ட்ரெயின் எடுத்துகிட்டு வர்றா. டே நில்றா. டேங்க பாரு, நம்மளை விட்டுட்டு வர்றான்டா. டே நில்றா. நிறுத்தி விட்டான். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் மீம்ஸ்லாம் போடுறேன். மீம்ஸ் போடலாமான்னு சொல்லுங்கள். மீம்ஸ் போடுறதுனா கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுதான். ஓகே, இப்போ என்ன, நேவி ரிவால்வர் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். போடுற ஏன் வைடா. டமால் டுமில் டிமால். போட்டு பட்டான்னு போடுறான். வர்றான் கத்தி வச்சு விட்றான். டே போடுறா. அட இது வேறு ஒன்று, இந்த தானு பார்த்து ரீலோட் ஆகுது. போடு நான் தரம். போடு எல்லாம் காலி தான். என்ன இடமே தெரியலையே. உள்ளே நிறைய லூட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா நிறையாவே லூட் இருக்கும். போடுறா. இல்லை போட்டாச்சு. இங்கே ஒருத்தங்கிறான். வாடா. ஸ்பான் ஆகுறாங்க. ஏன்னா அது மைண்ட் கிராஃப்ட் மாரி ஸ்பான் ஆகலாம். மறுபடியும் ஸ்பான் ஆவாங்களா என்ன? அவ்வளோதான் நினைக்கிறேன். உள்ளே ஒன்றுத்திங்க வேடா. இதுக்காடா இவ்வளோ அக்கப்போர்? இல்லை இப்போல்லாம் பண்ணக்கூடாது. இன்னொரு ஜோம்பி வராங்க. டே போடாங்க. டே ஓடுற. மெடிக்கெட்டு போடு. போடுறா. மெடிக்கெட்டு போடுறா. அங்கே ஒருத்த மாதிரி கத்தமாயிட்டான். ரைஃபிள் எடுக்க வேண்டியதான். ரிவால்வருங்கடா. போடு. டபால் போடு. அங்கே ஒருத்தான் வந்து பின்னாடி போடுறா. போடுறா அவனை. போடுறா அவனை. போடு. அதுதானே எல்லாம் காலியா. இவனை மெடிக்கெட்டு போட்டு ரிவைவ் பண்ணி விடலாம். ஆனால் நம்மக்கிட்ட மெடிக்கெட் இல்லையே. சரி, எல்லாத்தையும் லூட்டும் எடுத்து போயிடலாம். ஃபோட்டோவை மண்டையில் மாட்டிகிட்டு இருக்கிறான். ஓகே பரவாயில்ல. இவங்க காலியெல்லாம் நமக்கு என்ன லூட்டு கிடச்சிச்சு இல்லை, அது போதும். டியூட்ஸ் இங்கே வந்துட்டு துரோகம் பிஜிஎம் போடலான்னு நினச்சேன். அதுக்கு வந்துட்டு காசு கேட்குறவங்க ₹1 கேட்குறாங்க. தரமில்ல. ஓகே. டே யாரா? குதிரையை வச்சுட்டு வரான். போடு. மூக்கில் போடு. டவுசரில் போடு. என்னடா நீ துரத்திட. ஏறா. டுப்பு. என்னடா பையன் போட்டிக்கிட்ட. சோழி முடிஞ்சிச்சு. இங்கேயும் சோழி முடிஞ்சிச்சு. விஜய் சேதுபதி மீன் போடலான்னு இருந்தேன், போட முடியலை. ₹1 கேட்குறாங்க. ₹1 என்ன ப்ரோ ₹1 இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இல்லை இருக்குது, பேடிஎம் அக்கௌண்ட் இல்லை. சரி, இதுக்கப்புறம் வாயிலே போட்டுக்க வேண்டியதான் மீன். ஓகே, எவ்ரி ஒன் டைட். ஃபைனல் டிஸ்டன்ஸ் 3719. சரி, அடுத்த மேட்ச் வந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துக்கிறோம். ஷார்ட் கன்னு போட எல்லாத்தையும். ரைஃபிளு, ஷார்ட் கன். ஓகே, ரைஃபிளாமா எவ்வளோ வளருதே சீரு. 48 புல்லெட்டு போடு. இது புல்லெட்டு ரீலோடு பண்ணுறது தான் மரணமாக இருக்குது. ஓகே. ட்ரேடிங் போஸ்ட். அதை நீ எடுத்துக்கோடா. இப்போ நம்மளுக்கு தேவையானது கோல். அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்படி தெரிலனாலும் மறுபடியும் சொல்கிறேன். கேட்டு மாரி அங்கே வந்துட்டு வெல்டு பண்ணணும். வெல்டுனா போட்டு டப்புக்குன்னு அடிக்கணும். ₹20. ஓகே, கோல் எடுத்தாச்சு. ஓகே, நைஸ். ஓகே, இங்கே மேலே புல்லெட்டு ஃப்ரீயாகவே தருவாங்களே. இது போன மேட்ச் எனக்கு தெரியாமல் போச்சு. இங்கே வந்துட்டு புல்லெட் இருக்கும், 100 புல்லெட்டு.
டரண்ட் ஆமாம். ஆனால் என்கிட்ட டரண்ட்டு கன்று இல்லை. கொடுத்துருந்தா மரணமாகவே வந்திருக்கும். 1000 புல்லட்டு ஃப்ரீயாக இருக்கும் இங்கே சுற்றி வந்தீங்கன்னா. 1000க்கு மேலேயே இருக்கும். ஆனால் டரண்ட்டு கன்று ஃப்ரீயாக கொடுத்தா நான் ரொம்ப நல்லா வந்திருக்கும். கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு முதல்லாம் டெட் ரயில்ஸ் எவ்வளோ பயங்கரமான கேம்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். இப்போ தான் ஏதோ போயிடுச்சு, டவுன்ஃபால் ஆயிடுச்சு. அப்போல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ரோப்ளாக்ஸோட கிங்குன்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் டவுன்ஃபால் ஆகிடுச்சு. ஆனால் ஆல் டைம் கிங்குனா பிளாக்ஸ் ஃப்ரூட்டு தான். எனக்கு பர்சனாக பிடிச்சதும் பிளாக்ஸ் ஃப்ரூட். ரோப்ளாக்ஸில் எனக்கு பிடிச்ச கேமும் பிளாக்ஸ் ஃப்ரூட். ஏன் என்னோடய லைஃப் டைம்லேயே கேம் சொன்னால் கூட பிளாக்ஸ் ஃப்ரூட் என்னோடய ஃபேவரட்டாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட கேமில் ஒரு நாளைக்கு போடலாம் கன்ஃபார்மாக. இவனை எடுக்க முடியுமா? இவனை எடுத்து அங்கே வெல்டு பண்ணலாம். அப்படியே மேலே டெட் பாடி தொங்க விட்டுறலாம். எடுக்க முடியல. ஓகே. இங்கே ஒருத்தக்கிறான் மட்டினா. ஓகே போடுறான். அவங்க வாயில் போடுறான், கண்ணில் போடுறான். அவனை எடா ஒன்றுமே வரல. 2 கண்ணு போட்டு 2 கண்ணு போச்சு. அவன் ஆள் மட்டை. என்னடா டான்ஸ் இது? தொட்டதெல்லாம் தூள் பறக்குது. மம்முட்டியான ஆடிட்டு இருக்கிறான். ஓகே. ரத்தம் என்ன தீல கட்டுது? யுவர் கவர்டு என்ன பிளட்டு? இது 100% போனால் நம்ம ஏதாச்சும் காலியாக வரும்னு நினைக்கிறேன். காலியாகிரும்னு நினைக்கிறேன். ஓகே போகலாம். டான் 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 டான். டே ட்ரெயினை எடுக்காத. எறா வரண்டா. டே புகை போயிட்டு இது புஸ்ஸுன்னு போகுது. யார் பேர் என்ன? சமந்தா வச்சு. அவன் பேர் வேறு மறந்து போச்சு. அவன் பேர் என்னது? கோல். இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அவன் பேர் வந்துட்டு இருங்க, நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். எஸ். டே ஒரு இடத்துல நின்றா. ஃபஸ்ட்டு இது வெல்டு பண்ணிக்குவான். வெல்டு பண்ணிடலாம். வாய்ஸ் கொடுத்துக்கிட்டுக்கிறேன். வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே கேம் பிளே விளாட்றதெல்லாம் டஃப்பு. உங்களுக்கு தெரியாது அதுக்கு எத்தனை ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. யூடியூபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஸ்பீடு ஐசோ ஸ்பீட் போ அவனுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். தலைவர் ரொம்ப பயங்கரமான ஆள் ஐசோ ஸ்பீடு. ஓகே. மிஸ்டர் பீஸ்ட் தெரியுமா? ஓகே, நான் ஒரு யூடியூபர் சொல்கிறேன். அவர் பேர் ஜின். என் ஃப்ரெண்டு தான். ஓகே. என்டரிங் கிறிஸ்மஸ் பயோமி. பயோமி. அடுத்து என்ன ஃபிசிக்ஸோமி வருமா? ஏடா ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்டா நீங்கள் வேறு? எங்கடா ஆளை காணோம்? அப்படியே ட்ரெயின் நிறுத்து. இருக்கிறான். ஊருக்கிட்ட போகலாம். ஓகே, நைஸ். அடுத்த வருஷம் கேமிங்க்கு ஒரு நல்ல வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சவுண்டு கேட்டுச்சுன்னா ஐ டோன்ட் ஹேவ் மைக். லிட்ரலி பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் ஆர் கம்மிங். ஓகே, நான் சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் தானே எடுப்பேன். டேய் என்னடா மேலே ஏறிக்கிட்டு உட்கார்றான். கீழே வந்து வர படாங்கட்டு சும்மா பிரச்சனை பண்ணிட்டுருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் போய்க்கிறோம்? மீட்டர் போய்க்கிறோம். 3000. ஓகே, அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டருன்னு நினைக்கிறேன். 3.5 கிலோமீட்ரு. ஸ்பீடு 79 போயிட்டுருக்குறோம். குறையுது. நான் தான் குறைக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே என்னமோ பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாடா இறங்கி வாடா. டேய் கமான் படி, கமான். என்ன இருக்குது? குள்ளன இருக்குது. வருது. போட போடு டமால் டபுக்கு. வேற ஒன்று ரீலோட் ஆகுதா? ஓகே. நைஸ். போடு. அது போட மிஸ் ஆயிடுச்சா? கடிக்கிற அடி. பேக்லேயே கடிக்குது. இதை என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். என்னடா மண்ணை சாப்பிட்டுட்டு இருக்குது? வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு? இல்லை, ஏதோ ஒன்று பழைய பிரம்மீட்லலாம் உடஞ்சி போன செவரு மாரி இருக்குது. ஓகே. 10 பொருள் வச்சுக்கலாம் இந்த சாக்கு மூட்டையில். மேலே ஏறலாம். என்னடா ஏறமில்ல? அடிங்க ஏறுறோம் மேலே. ஏறியாச்சு. இப்போ இதெல்லாம் இங்கே போடுவோம். அன்ஸ்டோர் பண்ணு. வந்தாச்சா? இதை ஒன்று எடு. எங்கடா எடுத்து போகிறேன்? என்னோட நெருப்பில் போட்டான்டி. ஏன்னா அப்படி பண்ணுறேன்? இருக்கு மெண்டல் பயம். இங்கே வெல்டு பண்ணிடலாம். இன்னொன்று எடுத்து வந்து இங்கே வெல்டு பண்ணால் டக்கராக இருக்கும். எங்கடா நெருப்பில் ஏன்டா அப்படி பண்ணி? இருக்கு மெண்டலாடா நீ. சரி, ஒன்று இருக்கிறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஓகே,
சுட்டு விடுவோம்டா பார்த்துக்கோ. இதோ நான் இப்போ ரீலோட் பண்ணிப்போம். வண்டி ஏடுறா. ஏன் மெண்டல் வண்டி எடுத்து விட்டான். மெண்டல்னு சொன்னாதான்ப்பா எடுக்கிறான். ஓகே 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 உல்ஃப் என்ன தீல் வந்து வருது. இது அசிங்கமாக இருக்குது, அதனால நெருப்பில் போட்டுரும். ஃபியூலுக்கு கட்சி யூஸ் ஆகுது. 2 வச்சுருந்தா டக்கராக இருந்திருக்கும் ட்ரெயின். ஆனால் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரில. போகலாம் ரைட் ஓட்டு அர்ஜுன ரவில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு கொடுக்காது. மறந்து போச்சு. ஓகே ஓட்டு டிரைவ் மிஸ்டர் டிரைவர் டிரைவ் பண்ணுறாரு. ஓகே வில்லேஜ் ஃபைன் த ட்ராப்டு எல்வ்ஸ் அண்டு ஃப்ரீ தெம். அவங்கள காப்பாற்றணுமா கண்டுபிடிச்சி. ஓகே கெடி இறங்கி வாடா. என்னடா பண்ணிட்டுக்கிற ட்ரெயினில்? இவன் என்ன பண்ணிட்டுக்கிறான்னு தெரியலையே. ஜாம்பிஸ்லாம் நிறைய இருக்குதுங்க. இப்போ வர்ற ஒருத்தனையும் விட மாட்டேன். அடே வாடா, என்னடா பண்ணிட்டுக்கிற நீ? வாடா அடே இவங்களை அடித்தா தாண்டா இங்கேருந்து கிளம்ப முடியும். வாடா. அரே பையு கமான். என்ன ட்ரெயின் எடுக்கிறான்? டே இல்லைடா. இவங்களை அடிச்சுட்டு தாண்டா போக முடியும். அதான் சொன்னலடா. மெண்டல் அங்கே போடுற ஹல்க்கு வரான்டா. ஹல்க்கு இல்லை பல்காக ஒருத்தன் வரான். போடு ஹெட்செட் போடுறான். ஹெட்செட்டு சரி போடு ஹெட்செட்டு போடு. அட இந்த நேரம் பற்றி ரீலோட் ஆகுதுடா. தப்பு செத்துலாம் போகிறேன். ஓகே தப்பு ஒரு இல்லையா 2 பேர்த்த காலி பண்ணியாச்சு. 2 பேர்த்த காலி பண்ணியாச்சு. ஒரு பல்க்கு பாடி அண்டாண்டா பல்க். ஓடி வராண்டா போடு. தப்பு இன்னொருத்தாரான் அடுத்து ரீலோடு பண்ணுறான். சீக்கிரம் ரீலோடு பண்ணுறான். அடே பண்ணுறேன். அடே இதுவும் வேறு ரீலோட் ஆகுது. போடு இப்போ ஒரு வழியாக போட்டாச்சு. இப்போ இவங்களை கலெக்ட் பண்ணிக்குவோம் சாக்கு மூட்டையில். என்ன ஒரு இத்திலோண்டு சாக்கு மூட்டையில் அத்தாவசோட பாடியை போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கேம் லாஜிக். ரியல் லாஜிக்கில் இப்படிலாம் பண்ண சரித்திரமே இல்லை. ஃப்யூச்சரில் வேணால் பண்ணலாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி. டெக்னாலஜி ஓகே 2 பாடி எடுத்துக்கிட்டாச்சு. இதுவும் எடுத்துப்போமா? என்ன பண்ணிட்டுக்கிறான் அவன்? மேலே ஒருத்தக்கிறான்டா. அடி என்ன பண்ணிட்டுருக்கீங்க மேலே? இதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. மேலே என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? 2 பேர் இருக்கீங்க. என்னடா பண்ணுறீங்க? கிஸ்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்களா? ஓகே தீலாம் என்னடா பண்ணிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அடே மேலே போடுறா சுட்டு தள்ளுறா. ஐயோப்பா என்னடா வந்து பயமுறுத்துற. ரொம்ப தப்புப்பா. தப்பு அடா ரைஃபிள் எடுறா. போடுறான் ஒரு புல்லட். அப்படி போடணும். காலை பேர் வளைஞ்சு கிடக்குது. ஓகே ரைட் போட்டு ரீலோட் பண்ணியாச்சு. அடுத்த வருஷம் கேமிங்க்கு பெட்டர் வருஷமாக இருக்கும். ஏன்னு தெரியுமா? GTA 6 அண்டு RDR 3 டைம் 5 அண்டு God of War அடுத்த கேம் வரப்போகுது. அண்டு ரெசிடென்ட் ஈவில் 9. நான் வெயிட் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 9. ஏன்னா எனக்கு பர்சனலி ரெசிடென்ட் பற்றி ஏன்டா பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா வந்து பயன்படுத்துகிறே. மேலே ட்ரெயின் எடுத்து போகிறேன்டே. இல்லை தப்பு அடங்கி இது ஒன்றுடா. சீக்கிரம் ரீலோடு பண்ணுறா. ஏன்டா அப்படியே இப்படியான போட்டு போய் உசுர் எடுக்கிற. போடு. ரெசிடென்ட் ஈவில் 9 எனக்கு வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். அதில் வர்ற லியான் கேரக்டர் எப்போ பேடாஸ் கேரக்டர். ஓகே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ரெசிடென்ட் ஈவிலுக்குனா நான் வெயிட் பண்ணுற GTA 6. ஆனால் அதோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டடாக ரெசிடென்ட் ஈவில் 9 தான். ஓகே வண்டி எடுக்கலாமா? வண்டி எடுப்படியாக கிடக்குறேன். மேடம் மேலே பாடுறா. என்னடா பண்ணிக்கிறேன் இது? என்னடா பீஸாக சதறிட்டான். அவன் போயிட்டான்டா. என்னடா பண்ணிட்டு ஸ்டாச்சு பண்ணிட்டு மிஸ் ஆயிடுச்சு. அட்டி எங்கடா போயிட்டான் அவன்? வந்துட்டான் ப்ரோ போடுறா ப்ரோ. போடு
ஆனால் இது ரீலோட் ஆகிறது வேறு. ஓகே, டைம் எடுக்கத்தான் செய்யும். அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டாச்சு. மெடிக்கெட் கொடுக்குறான். ரொம்ப நன்றி ப்ரோ, நன்றி. பரவாயில்ல, மானத்தை காப்பாற்றிட்டீங்க. இல்லைன்னா மென்டல்னு சொல்லி திட்டுருப்பேன். ஓகே, தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். இப்போ நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பண்ணுறேன்னா நான் வெல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெல்டு பண்ண ஆரம்பிக்கிறேன். இவனை எடுத்து இங்கே மாட்டிடுவோமா போடு வெல்டு. இன்னும் ஐயோ ஏன்டா சாமி டே இங்கே தாங்கிறேன். ஓகே, நான் நெருப்பில் போட்டான்னு நினைக்கிறேன். போடு அடிங்க. இவனை மாட்டிடுவோமா இவனை வெல்டு பண்ணியாச்சு. ஓகே, வண்டி அடியா. டிரைவ் கோயிங் டிரைவ். ஓகே, அவனை எடுத்துருவோமா என்ன? சரி, இங்கே இருக்கட்டும். டே நில்றா. நெருப்புக்குள்ளே போயிட்டான். ஓகே, ஹெட்செட் போடுறேன். சூப்பரே. என்னடா இது கூட்டம் அடிங்க. இது வேற ஒன்று ரீலோட் ஆகுது. சரி, ரீலோட் பண்ணு. ஓகே ரைட். டே என்னடா பண்ணிட்டுக்கிறீங்க? துரத்திட்டு போகிறாங்க. ஒரு ஹெட்செட் போட்டுச்சு. ஜென்ரல் ஸ்டோர் உள்ளே நல்லா இருக்கு போதுன்னு தெரியல. உள்ளே ஏற்கனவே ஒரு கன்றாவி பிடிச்ச பையங்கிறான், ஜோம்பி பல்லையன். யூஸ் போகலான்னு பார்த்தா அது உள்ளே போட்டான். ஓகே, உள்ள போய் செக் பண்ணலாம். என்ன ஐட்டங்களோ டூபல் பின் பிளாட்டினிலே தெரிஞ்சு பார்த்தால் புரிந்து விடும். ஓகே, எடுத்துக்கலாம். இது என்ன போட்டு என்னது தூக்கி போட்டு மிதிச்சு போட்டு தூக்கி போடுவா. சி, அப்படி வர்றது மறந்து போச்சு. ஓகே, உள்ள போடுறாடே. சரி, எரிக்கிறதுக்கு போட்டாச்சு. ஜோம்பி. இதான்டா ஃபாயில் ஷீட் எடுத்து வந்துக்கிறேன். எங்கேயாச்சும் போடுறீங்க. நெருப்பில் போடுறாடே. போட்டாச்சா? இவங்களெல்லாம் நெருப்பில் போடலாம். ஒரு 2 ஜோம்பி மட்டும் வச்சுக்கிறேன். அது வெல்டு பண்ணுறதுக்கு தான். நம்ம ட்ரெயினை டக்கராக மாட்டணும். இப்போ இங்கே வெல்டு பண்ணி விட்டுலாண்டே. தீலூர அப்படியே வெல்டு சூப்பரே. ட்ராக் நான் போட அடைங்க வெல்டு பண்ணுறான். இதுதான்டா ட்ரெயின். இதுதான் டக்கரு ட்ரெயின்ரா. எங்ககிட்டே சவால் அடிச்சு தொங்க விட்டு போவோம் தான் ட்ரெயின். சூப்பர் ப்ரோ, சூப்பர். இன்னும் ஜோம்பி நிறைய வைக்குதே. ட்ரெயின் ஃபுல்லாக தொங்க விட்டா மரணமாக இருக்கும். ஜோம்பியெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படணும் ப்ரோ, பயப்படணும். யாரானுங்க மச்சான், எங்கேந்திர வந்துக்கிறானுங்க? ஏடா ஜோம்பி நம்மளே அடிச்சு இப்படி தொங்க விட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பயப்படணும். நம்மகிட்டே நெருங்கக்கூடாது. அந்த மாரி தொங்க விடணும். மேலே ஒருத்தனை நிற்க வச்சிடும். ஜோம்பிக்கிற மாரியே இருக்குது. இங்கே நிற்க வச்சது நல்லால. ஆனால் தொங்க விடுறது தான் எப்பாடே மரணமாகுதுடா. இதுதான் எங்கள் ஸ்டைல், கேம் ஸ்டைல். ஏன்டா என்ன போசுடா இது? ஓகே வெல்டு பண்ணி ப்ரோ. இங்கே இருக்கிறது நல்லா இல்லை ப்ரோ. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நடுவில் வச்சுருவேன் ப்ரோ. நல்லா இருக்குதா ப்ரோ? இங்கேயும் நல்லா இல்லை. சரி, இவனை வெல்டு பண்ணி நெருப்பில் போட்டுடலாம். தேவையில்ல. ஓகே, கிஃப்ட் நில்றா. அடே இறா அச்சு அடே விட்டுட்டு போடுறா. மம்மி பயவாக்குள்ள. சரி, இது இங்கே தொங்க விட்டுக்கிறோம். ஓப்பன் பண்ணு. போடு எல்லாம் எடு. எட்ரா ரைஃபிள் ஆமாம் தானே எடு.
ரைஃபிளுக்கு வந்துருச்சா? இங்கே ரைஃபிள் எங்க? சாக்கு மூட்டையில் எடுக்கலையா? எங்கடா? இவன் எடுத்து வச்சுக்கிறான் அடப்பாவிங்க. ஓகே ப்ரோ கோலை விடுங்க, நான் ட்ராக் பண்ணி. ரைஃபிளுக்கு வந்துருச்சு ப்ரோ. கோலை விடுங்க, நான் போட்டுடுறேன் ப்ரோ. சொன்னால் கேளுங்க, நான் போட்டுடுறேன். எங்கே ப்ரோ செவத்தில் இடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஓகே ட்ராக் எடே உள்ள சொருவி போட்டாச்சு. ஓகே ப்ரோ, நான் வண்டி எடுக்கிறேன். போகலாம் போகலாம். ரைட் ஓரம்போ ருக்கு பண்ணி வண்டி வருது. சூ 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 சூ. இவனுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுப்பேன் இவருக்கு. ப்ரோ அக்செப்ட் கொடுங்க ப்ரோ. போய் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி என்னடா அது போக முடியலடே ப்ரோ. இந்த ஃபைல் சீட் எதுக்கு வச்சிங்கன்னு தெரில சத்தியமாக. என்ன ப்ரோ பண்ணிட்டுக்கிறீங்க? ஓகே இங்கே எதுவும் வீடு இல்லை, வீடு இருக்குன்னு சொல்லிட்டு நிறுத்தினேன். போகலாம் ரைட் போகலாம் ரைட் போகலாம் போ. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்ஸு. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். நிறுத்து. மறுபடியும் வில்லேஜ் வந்துருச்சு. இது 2வது வில்லேஜ், 2வது கேம்பெயின்னு சொல்லலாம். ஓகே ப்ரோ இதை எடுத்து விற்றா நல்லாவே காசு வரும் ப்ரோ. எங்கடா போச்சா எடே? எங்கடா காணோம்? அரே ப்ரோ சாலா ப்ரோ போடுங்க ப்ரோ, நான் போய் விற்றுட்டு வந்துடுறேன். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்ஸு. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜிங்கிள் பாய் ஜிங்கிள் ஆல் த வை. கிறிஸ்டினா இருந்தால் ஹாப்பி கிறிஸ்மஸ், இந்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். எதையும் பிரித்து பேசக்கூடாது, எப்பயும் பிரித்து பேசக்கூடாது. ஓகே இது எங்கே விற்கிறதுன்னு தான் தெரில. அங்கே இருக்குதுடா ட்ரேடிங் போஸ்ட். ஃபஸ்ட்டு அந்த கோல்டு விற்றோம்ல அதேமாரி தான் இது. ஓகே இது கொண்டு போய் வச்ச காசு வரும். ஆனால் 5 ரூபா கொடுத்துக்கிறீங்க ஓகே பையன் போடு ஹெட்செட் போடு. பையனை தள்ள முடியுது. போடுற தள்ளுறா. ஓகே லைட்டாக கோல்டு ப்ளேஸ். ஜோமிசிங் வந்து கொடுத்தா காசு கொடுப்பாங்களோ? திருடன் கொண்டு வந்து போட சொல்கிறாங்க. ஜோமி ஒரு வகத்தில் திருடன் தான். ஓகே ஜோமி எங்கடா காணாடியே நெருப்பில் வந்து போயிட்டானா? ஓகே இவன்லேருந்து எவனாச்சும் எடுத்து போனால் ட்ரெயின் நல்லா இருக்காது. இங்கே ஒருத்தர் எதுக்கு இருக்கிறான்னு தெரில. ஓகே இதை எடுத்து போவோம். ஷெரீஃப் இந்த ஷெரீஃபே வாடாடே என்னடா பண்ணிட்டுக்கிற? போடே என்னடா ஒன்றும் தரமாட்டேங்கிறீங்க? போங்கடா. திருட்டாங்கண்ணா என்னன்னு தெரில எனக்கு. ஓகே ரைட் போகலாம் போ. ரிவைவ் டெட் பிளேயர்ஸ் இயர். நம்ம டீம்மேட் டெட் ஆகிட்டோன்னா இங்கே வந்து போட்டால் ரிவைவ் ஆயிடுவானோ? ஓகே நம்ம டீம்மேட் நல்லா தான் இருக்கிறான் ப்ரோ. வாங்க கிளம்பலாம். அவ்வளோதான், நமக்கான வேலை இங்கே முடிஞ்சு போச்சு. கன் ஸ்மித்தா கன் வாங்கலாமா? 5 ரூபாய்க்கு ஏதாச்சும் கண்ணுக்குதாடா? ஒரு கண்ணும் இல்லையா? சென்டர் ஃப்ரெஷ் இருந்தாவாச்சும் வாயில் போட்டு போகலாம். ஓகே இருக்கிறான் மேட்ச்சில். அங்கே சுற்றிட்டு இருக்கிறான். வா ப்ரோ வா பார்க்கலாம். கமான் லெட்ஸ் கோ. இதுவும் தொங்க விட சொல்கிறாரு. ஓகே ப்ரோ எங்கே ப்ரோ தொங்க விடலாம்? ஈரா நான் இருக்கிறேன். ஓகே எங்கே ப்ரோ இடம் இல்லையா ப்ரோ? இங்கே போட்டுடலாம் ப்ரோ. இருங்க ப்ரோ. அரே ப்ரோ சாலா வண்டி எடுக்கலாமா? போகலாம் ரைட் போகலாம். டே என்னடா சொல்ற? டே பக்கு எங்க ட்ரெயின் நின்று போச்சு? என்ன நடக்குது இங்கே? இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ரெட் ரயில்ஸில் பக்கு அழைக்கிறது. க்யூர் ஃபவுண்ட். நான் தான் ஃபவுண்டு பண்ணேன். நடந்தது 1-2-1 வெடிக்க போகுது. பாம் டுமேல். போட்டோவா? சரி டேக் போட்டோ கூட. 3 2 சீஸ். டே நோர் அடி
ஆடுறான் டே நவர்றாங்கன்ட்டு அடிச்சு விடுவேன். நவரே அடிங்க. அப்படியே வான் டிச்சக் ஃபோட்டோ எடுத்தாச்சு. சரி வண்டி எடுக்கலாமா? டே இது போக மாட்டேங்குதுடா, இது பக்குடா. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே பக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளால் கேம் விளாட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே கேம் விளாட முடியாது. ரேஸ் பண்ண இருங்க. ரேஸ் கொடுத்துட்டேன். அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நமக்கு தான் பக் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். டே லூட்டுக்கு இது எடுத்து விடாத, ரிவே பண்ணி விட்றா. பண்ணிட்டான். பிளேயர்னா நீ தான்டா பிளேயர். நீ தான் பிளேயர். ஓகே நேவி ரிவால்வர், ஸ்னேக் ஆயில், ரைஃபிள். ஓகே 6 மணி ஆச்சு. எத்தனை கிலோமீட்ரு ஸ்பீடு? டே இது போக மாட்டேங்குது. டே போடா. டே நீங்களாம் ஒரு ஆளுங்களாடா, போங்கடா. ஆனால் போடா. டே என்னடா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணால் இதெல்லாம் நியாயமாடா? நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் ஓட்டுங்க பார்க்கலாம் ப்ரோ. டிரைவ் நீங்கள் ஓட்டுங்க. ஓட்டு ப்ரோ. SQM டோனி, அவனை டோனின்னு கூப்பிட்டுக்கலாம். டோனி ப்ரோ நீங்கள் போய் ஓட்டுங்க. டோய் ப்ரோ போய் ஓட்டுங்க பார்க்கலாம். ஸ்குவாம் டோய் போய் ஓட்டுங்க. ஓட்ட மாட்டீங்களா? சுட்டு விடுவேன். டொமேல். ஓகே ப்ரோ என்னடா வீலு? ஓகே டியூட்ஸ் அவர் கேம் விட்டு போயிட்டாரு. அது பக் அப்படியே தான் இருக்குது. நான் வந்துட்டு ட்ரெயின் விட்டு நடந்தே வந்துட்டேன் ஒரு கன் ஸ்மித்துக்கு. ஒன்றுமே இல்லை. ஓகே இங்கே மெடிக்கெட் இதில் சுட முடியுமா? லைட்டுக்கு இது அடிக்குமா? இந்த கேம் பிளே முடிக்கலாம்னு நினச்சேன் இன்றைக்கி. இந்த பக்கு இந்த பக்கால் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போச்சு. மறுபடியும் அடுத்த இதுக்கு நடந்தே வந்துட்டேன். ஓகே இந்த பக்கால் கேமே போயிடுச்சு. இந்தமாரி பக் வச்சதுனால தான் டவுன்ஃபால் ஆயிடுச்சு டெட் ரயில்ஸுக்கு. இங்கே நிறையவே இருக்குதான். நிறைய இருக்குதுடா. ஏன்னா ஐட்டங்களும் டூபல் பின் பிளாட்டினிலே தெரிஞ்சு பார்த்தால் பொறுந்தே வேணும், பொறுந்து பார்த்தால் தெரிந்து வேணும். ஓகே இது எடுத்து என்ன பிரயோஜனம்? அதுதான் கேமே இல்லை. அடுத்த தாட்டி இந்த பக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அடுத்த தாட்டி கன்ஃபார்ம் முடிச்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. ஓகே அதுதான் அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்தேன். ரொம்ப தூரம் இருக்குது. அதனால் நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். க்யூர் ஃபவுண்டு. இப்போ கூட பாருங்கள் அந்த பக்கு அப்படியே தான் இருக்குது. என்னடா நீங்கள்? ஆனால் நம்ம ட்ரெயின் இது தான்டா மரணம் டக்குரு. இதுதான் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிக்கலான்னுக்கிறேன். இதுமாரி ஃபுல்லாக தொங்கிட்டுருந்தா இன்னும் வேறு மாரி இருந்திருக்கும். ஓகே இவ்வளோ தான் நம்மளால் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. நான் அடுத்த கேம் பிளேவில் பார்க்கும் முறை விடைபெறுகிறேன். பாய்.